வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ராகு கேது பயிற்சிக்கான ஒரு பிரத்யேக நிகழ்ச்சி. இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தனுசு ராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சியினால் வரக்கூடிய பலன்கள். இந்த ராகு பயிற்சி நடைபெறக்கூடிய நாள் அப்படின்னா அது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கம் படி வருது. இதே வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு மாதம் முன்னாலேயே, அதாவது ஜூலை மாதம் 22ஆம் தேதி அது ஏற்படுறது. ஆனால் பலன்கள் எல்லாம் ஒரே மாதிரியான பலன்கள் தான். அந்த நாட்கள் தான் கொஞ்சம் வித்தியாசம் வரும். இப்போது ராகு நம்ம பார்க்க போகிற விதம் திருக்கணிதப்படி பார்க்குறோம். இப்போ ராகு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கடகராசிக்குள் பிரவேசம் செய்கிறார். அதே நேரத்தில் கேது பிரவேசம் செய்யக்கூடிய ராசி மகர ராசி, அதாவது கும்பத்திலேருந்து மகரத்துக்கு வரார். ராகு 8ஆம் வீட்டிலும் கேது 2ஆம் வீட்டிலும் மாற்றங்கள் ஏற்படுறது. இப்போ ராகுவினுடைய பலன்களை முதல்ல பார்க்கலாம், தொடர்ந்து கேதுவின் பலன்களை பார்க்கலாம். இந்த பயிற்சியால் நமக்கு ஏதாவது பாசிட்டிவாக இருக்கா தனுசு ராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய பிரச்சனைகள் தான் சொல்லணும். இதில் 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு வரும்பொழுது அது ஒரு ஜலராசியாக வருகிறது. இதில் ஒரு விதத்தில் இப்போ நான் எப்படியாவது வெளிநாடு போய் என் பொழப்பை நடத்தணும், வெளிநாட்டில் நான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும், எனக்கு உள்ளூரை விட வெளிநாட்டில் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல ஒரு வருமானம், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் எனக்கு ஒரு நல்ல வருமானம் ஏற்படுறது, ஓரளவுக்கு சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும். ஆனால் வெளிநாடு போனாலும் அதுக்கான வேலைகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தில் ராகு வரும்போது குடும்பத்தை பிரிந்து நீங்கள் தனியாக போயிட்டு கொஞ்சம் கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொண்டு நீங்கள் ஒரு வேலைக்கு அமர்ந்து அதில் வேலை செஞ்சு அதில் முன்னுக்கு வர முடியுமான்னா அதற்கான ஸ்கோப் நல்லாவே இருக்குது, நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது ஒரு விதத்தில் அட்வான்டேஜுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க, ஏற்கனவே கொஞ்சம் சிக்னஸோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா பிரச்சனைகள் அதிகமாகும். 3வது விஷயம், ஏற்கனவே பணத்தட்டுப்பாட்டில் இருக்கேன், கடனில் இருக்கேன், பிரச்சனைகளில் இருக்கேன்னா இந்த 8ல் ராகு வரும்பொழுது அந்த பிரச்சனைகள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ ராகுவினுடைய சாரத்தை பார்க்கும் பொழுது அவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 2018ஆம் வருஷம் ஏப்ரல் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா முக்கியமான பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல வேளையாக குரு மட்டும் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கார். மற்ற பிளானட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ தூரம் ஆதரவாக இல்லை. அதனால் என்ன ஒரு விஷயம் சொல்லலாம்னா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ஓரளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கடுமையான உழைப்பு இருக்கும். அந்த உழைப்புக்கான ஒரு ஊதியம் நல்லபடியாக வருது. இருந்தாலும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு சச்சரவோ இல்லை குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு இருக்கிறதோ இருக்கக்கூடிய நிலை, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், தொழிலில் நிறைய சேலஞ்சஸ்ஸு, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதால பணம் நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் அதற்காக கொஞ்சம் மன நிம்மதியை இழக்கிறேன் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். கிட்டத்தட்ட அது போல தான் இருக்குது. சரி, நான் வெளிநாடு போகலை, நான் இந்த பிறந்த நாட்டிலே இருக்கேன், இந்தியாவிலே இருக்கேன்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கேயும் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும், முன்னேற்றத்துக்கான தடைகள் ஏற்படும். ஒரு பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காம போகலாம். இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை ஒருவேளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதற்கான ஒரு சூழல்கள் ஏற்படும். தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை அவர் சனியினுடைய சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலகட்டம் இன்னும் சற்று சோதனையான காலகட்டமாக இருக்குது. என்ன காரணம்னா, உங்களுக்கு அந்த நேரத்தில் ஜென்ம சனியும் நடந்துகிட்ருக்கு. அதே நேரத்தில் அஷ்டமத்தில் ராகு 2ல் கேது அப்படிங்கும் பொழுது சரியான பிரச்சனைகள்னு சொல்லணும்.
ரொம்ப ஓரளவுக்கு நீங்கள் ஸ்மூத்தாக லைஃப்பை ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் தெய்வ அனுகிரகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது, ஒரு பர்ஃபெக்ட் டிசிப்ளினில் போகணும். அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் க்ளீனாக பிளான் பண்ணி செய்கிறது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஜாக்கிரதையாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நிலவும். ஸோ அந்த மாதிரியாக நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினோடு நீங்கள் வாழும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை பெரிய அளவுக்கு தடுக்க முடியும். விநாயகர் வழிபாடு என்பது உறுதுணையாக உங்களுக்கு கை கொடுக்கும். துர்க்கை வழிபாடு என்பது கை கொடுக்கும். இந்த 2 வழிபாட்டினால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பெரிய அளவு குறைத்து கொள்ளலாம். அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே ஹிருதய சம்மந்தப்பட்ட நோய்கள் உள்ளவங்க ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 4 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அதுக்கான ஒரு பரிசோதனைகள் இதெல்லாம் ஆட்பட்டு சரியான முறையில் நம்ம சரியான முறையில் பார்த்துக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக குறைத்து கொள்ளலாம். ஓரளவுக்கு அசட்டையாக இருந்தால் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகி தொல்லைகள் அதிகமாகி அதனால் செலவுகளும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே இருக்கின்றன. ஒருவேளை நல்ல தசை நடந்தால் இந்த பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் கொஞ்சம் மோசமான தசை நடக்கும் பொழுது இன்னும் 2 மடங்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ராகு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரை. இந்த ஒரு குறுகிய காலகட்டம்தான். இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பணம் சம்பந்தப்பட்ட தட்டுப்பாடுகள் தான் பெருசாக எனக்கு தெரிகிறது. ஆனால் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஏதாவது ஒரு இன்சூரன்ஸு இந்த மாதிரி நம்ம காப்பீட்டு திட்டங்கள்லாம் சரியான முறையில் எடுத்து வச்சுங்க. அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாரை நம்பியும் கடன்லாம் கொடுத்துடாதீங்க, போன பணம் திரும்ப வராது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையும். இப்போ கேதுவினுடைய பயிற்சியினால் வரக்கூடிய பலாபலன்களை பார்க்கலாம். இதே போல் உங்களுக்கு வந்து கேதுவும் பயிற்சி அடைவது மகர ராசிக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். அதாவது உங்களுடைய 2ஆம் வீடு. இது வந்து ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வரையில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் அவர் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள், அப்புறம் உடல் உபாதைகள் இதெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களெல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் சோதனையான காலகட்டமாக இருக்கும். அதனால் அது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மளை பார்த்துக்கணும். குறிப்பாக பிபி இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் வந்து தலை நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக அவர் சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் டிசம்பர் 22 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 2018 வரை. இந்த ஒரு காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது தடைகள் நிறைந்திருக்கும், மனதில் கவலைகள் நிறைந்திருக்கும், எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு அம்பாளுடைய உபாசனையோ இல்லை திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்குவதோ இல்லை கிரிவலம் போய் வருவதோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் மனத்தளவு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் மனசு தானே பெரிய விஷயம். அதனால் அதில் கவலை இருக்கும் பொழுது நம்மளால் சரியான முறையில் இயங்க முடியாது. அதனால் இதுவும் சோதனை தரக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கிறது. அதற்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி 2018ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரையில் இவர் சஞ்சரிக்கக்கூடியது வந்து உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு ரிலீஃபை கொடுக்கும். அப்போது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, ராகுவுடைய தன்மை, கேதுவுடைய தன்மை எல்லாமே பார்க்கும் பொழுது இந்த பயிற்சியினுடைய காலத்தில் பெரும்பாலும் இந்த உங்களுக்கு வந்து அதே போல் மற்ற பிளானட்டரி மூமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அனுசரணையான ஒரு காலம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நவம்பர் டிசம்பர் 2018 தொடங்கி கிட்டத்தட்ட மார்ச் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு அனுசரணையான ஒரு காலகட்டமாக இருப்பதால் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனையான ஒரு பயிற்சி காலமாகத்தான் இது இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இத்துடன் தனுசுக்கான பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.